நம்ம நிறைய டைம் ஜஸ்ட் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு லக்க நம்பி எல்லாம் அதுவாவே மாறும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் ரிமெம்பர் above everything our action is what truly matters. நம்ம எந்த ஸ்டெப்பும் எடுக்காம எதுவுமே மாறாது. Before getting into it, this is with me SK. ஒரு நாள் ஒரு துறவி நதியோரமா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குரு மரத்தடியில தியானம் பண்ணிட்டு இருக்கத பாக்குறாரு. அந்த துறவி நேரா குரு கிட்ட போய், குரு, தெய்வத்தை வழிபட்டு சடங்குகள் செய்யறதுனால ஒருத்தர் வெற்றி அடைய முடியுமான்னு கேக்குறாரு. அந்த குரு ஸ்மைல் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் கேக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு, இப்போ ஒருத்தர் இந்த நதியை கிராஸ் பண்ணணும்னா அவர் என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. துறவி ரிப்ளைட், ஸ்விம்மிங் தெரிஞ்சா ஸ்விம் பண்ணி கிராஸ் பண்ணலாம், இல்லனா போட் இருந்தா போட்ல கிராஸ் பண்ணலாம், இல்லனா தண்ணி கம்மியா இருந்தா நதியில நடந்து கூட கிராஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. அப்ப குரு அவர் எதுவுமே பண்ணாம அங்கேயே இருந்தான்னு கேக்குறாரு. அந்த துறவி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, தேங்க்யூ குரு, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. வர்ஷிப் அலோன் இஸ் நாட் எனஃப், ஆக்ஷன் இஸ் நீடட்னு ரியலைஸ் பண்றாரு. அப்ப குரு ரிப்ளைட், எஸ், ஸ்விம் பண்ணியோ போட்லயோ இல்ல நடந்தோ கிராஸ் பண்ணாம டே அண்ட் நைட் ப்ரே மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த ரிவரை கிராஸ் பண்ணவே முடியாது. அப்படிதான் வர்ஷிப் ஆர் ஃபேட்டை மட்டும் நம்பி இருந்தா எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. கடவுள் உங்களுக்கு வெற்றிக்கான வழியை தான் காட்டுவாரு. பட் த ட்ரூ சக்சஸ் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஆக்ஷன்னு சொல்றாரு. God has already given us intelligence like swim பண்ணி கிராஸ் பண்ற மாதிரி, or strength like boat யூஸ் பண்ணி கிராஸ் பண்ற மாதிரி, or opportunity suppose தண்ணி கம்மியா இருக்கும்போது நடந்து கிராஸ் பண்ற மாதிரி. But remember the effort to cross that must come from us.